எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருந்தா உன் முகம் பார்ப்பதற்காக முண்டியடித்து மூச்சு திணறி செத்து 40 பிணங்கள் விழுந்து கிடக்கிற இடத்துல மனசாட்சி இல்லாம நீ எப்படா நீ வந்து போவனியே? ஐயா 30க்கும் மேற்பட்ட மரணங்கள் ஆகிவிட்டதுன்னு விமான நிலையத்தில் செய்தியாளர் கேட்கிற போது காது கேட்காத மாதிரியே விஜய் போறாப்லையே. இவ்வளவு கல்லஞ்சக்காரனை உலகத்தில் இரங்கல் சொல்வதற்கு கூட உனக்கு சொந்த புத்தி இல்லையா? எழுதி கொடுக்கணுமா ஏர்போர்ட் சீட்ல ஒருத்தன்? விஜய் மீது செருப்பு வீச்சு, கரண்ட் கட் ஆனது, இது எல்லாத்துக்குமே ஒன்னோடு ஒன்று வந்து தொடர்பு இருக்கிறது, உள்ள வந்து சதி நடந்தது. இதுதான் வந்து அறிவு வளர்ச்சி அடையாதவர்கள் பற்றிய குற்றச்சாட்டு. மூளை வளர்ச்சி இல்லாதவர்களுக்கெல்லாம் நம்ம விளக்கம் சொல்லணும். விஜய் வந்து ஒரு சினிமா நடிகன், தேவகுமாரன் கிடையாது, கடவுள் கிடையாது. அவர் ஆகாயத்திலிருந்து பூமிக்கு வந்து இறங்குறாரா? ஏதோ ஒரு முட்டாள் கூட்டம், ரசிகர் கூட்டம். செந்தில் பாலாஜி எப்படி அவ்வளவு வேகமாக அங்கே போய் நின்றார்? ஏன்னா அவர் வீடே, செந்தில் பாலாஜியினுடைய வீடே அந்த அரசு மருத்துவமனைக்கு அருகிலே தான் இருக்கிறது. அடிப்படை அறிவில்லாத முட்டாள்களுக்கு வேணா தெரியாம இருக்கு. குழந்தைகள் நெரிசல்ல சாகுது, பெண்கள் சாகுறாங்க. உன்னை நம்பி வந்தவர்களை உயிர் பலி ஆக்கிய அயோக்கிய. டேக் ஒன் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜ கம்பீரன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். கரூர்ல நடந்த சம்பவம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுல, அதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, தாவேக்கா வழக்கறிஞர் வந்து ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருக்கிறார். என்ன கேள்வி அப்படின்னா, 39 உடல்களுக்கும் ஏன் அன்னைக்கு ராத்திரியா வந்து உடற்கூறாய்வு போஸ்ட்மார்ட்டம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது. அவ்வளோ வேகமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன, காரணம் என்ன? பின்னாடி ஏதோ ஒரு உள்கத்து இருக்கோ? 39 பேரில் 40 பேருக்கான மரணத்திற்கு யார் காரணமாக அமைந்தார்களோ, இந்த குற்றத்திற்கு யார் பின்னணியாக இருந்தார்களோ, செயற்கையான நெரிசலை ஏற்படுத்தி பார்வையாளர்களாக வந்தவர்களை எல்லாம் பாதிப்புக்குரியவர்களாக மாற்றி உடலற்ற உயிர்களாக மாற்றி யார் வந்து இந்த பச்சை படுகொலை, இந்த மரணங்கள் என்பது இயற்கை மரணம் அல்ல. நெரிசலிலே சிக்கி மூச்சு திணறி குழந்தைகள் தொடங்கி சிறுமிகள் தொடங்கி பெண்களிலே இருந்த ஆண்கள் வரைக்கும் 40 உயிர்கள் பறிபோனதற்கான குறைந்தபட்ச குற்ற உணர்ச்சி இல்லாதவர்கள் கேட்கிற கேள்வி என்னன்னா, ஏன் உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உடனடியாக வர்றாரு, கலெக்டருக்கு உத்தரவு போடுறாரு, எல்லா பக்கத்து மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லாம் உடனடியாக வர்றாங்க. போர்க்கால நடவடிக்கையில உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதுனால செய்யறாங்க. அவர்களுடைய துக்கத்திற்கு வந்து பல மணி நேரம் காத்து கடந்து வழக்கமா போஸ்ட்மார்ட்டம்னா நீங்க வந்து மறுநாள் காலையில வாங்க அப்படின்னு சொல்லி காக்க போட்டு மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் ஒரு மரணம்னா பரவாயில்ல, 40 மரணங்கள் என்று சொல்லுகிற போது அவர்கள் நிலை குலைந்து இருக்கிறார்கள். அதனால அவர்களை தொல்லை செய்யக்கூடாது என்பதற்காக பணியை விரைவுபடுத்திய ஒரு முதலமைச்சருடைய உத்தரவை கொச்சைப்படுத்துகிற நோக்கமாக, அதற்கு உள்நோக்கம் கற்பிக்கிற நோக்கமாக இப்படியெல்லாம் வதந்திகளை பரப்பி, அதாவது நீங்கள் வந்து ஒரு நெரிசலை ஏற்படுத்தி இப்படிப்பட்ட ஒரு விபத்தை ஏற்படுத்தி செயற்கையாக ஒரு இடத்திலே கூட்டத்தை கூட்டி ஒரு மாபெரும் வரலாற்று பிழையை செய்து விட்டீர்கள், பஞ்சமா பாதகத்தை செய்து விட்டீர்கள், கொலை பாதகத்தை செய்து விட்டீர்கள். இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்திலே இருக்க வேண்டிய நீங்கள் மேலும் வந்து இந்த குற்றத்தை மறைப்பதன் மூலமாக, இந்த குற்றத்தை வந்து வேறு ஒருவர் மீது பழிசாட்டுவதன் மூலமாக நீங்கள் அடுத்தடுத்த தவறை செய்வதற்கு தொடங்கிவிட்டீர்கள். சார், இது வந்து செயற்கையாக கூடின கூட்டம், வேண்டுமெனே நடந்தது, திட்டமிட்ட கொலை, இதெல்லாமே வந்துட்டு புனையப்பட்ட ஒரு செய்திகள் தான் சார். சார், ரசிகர்களாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், அவருக்கு இவ்வளோ கூட்டம் வருதுன்னே தெரியுது அப்படின்னும் போது தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கேற்ற நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டாமா சார்? என்ன செய்ய வேணும்? விஜயனுடைய கூட்டத்தை ரத்து செய்திருக்க வேண்டுமா முன்கூட்டியே? அவங்க என்ன கேட்டாங்க? பெரிய இடம் கொடுங்கன்னு கேட்டாங்க. கூடுதலா போலீஸ கேட்டிருக்காங்க. கூடுதலா போலீஸ் கொடுத்துருக்கலாம் இல்ல சார்? போலீஸ்லாம் இருந்ததுனாலதான் 40 மரணத்தோடு நின்றது. இல்லை என்றால் இந்த மரணம் வந்து ஏறத்தாழ நூற்றுக்கணக்கான மரணங்களுக்காக கூடியிருக்கும். நிறைய தடியடிகள் வேற நடத்திருக்காங்க. போலீஸ் தடியடி நடத்திருக்காங்க. நெரிசல்ல மூச்சு திணறி சாகுற போது வழிவிடாமல், ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாமல், யாருமே வெளியேறுவதற்கு வழிவிடாமல் இருந்தால் அப்புறம் போலீஸ் வந்து என்ன செய்வாங்க? அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இது எப்படி? அதாவது காவல்துறைக்கு நன்றி என்று அந்த கூட்டத்திலேயே அவர் சொல்றாரு. அப்ப மட்டும் என்ன குற்றச்சாட்டு உங்களுக்கு இருந்துச்சு? காவல்துறை ஏறத்தாழ 500க்கும் மேற்பட்ட போலீஸ் வந்து அந்த இடத்துல களத்தில் நின்றுருக்காங்க. எஸ்ஐல இருந்து, எஸ்பியில இருந்து, டிஎஸ்பியில இருந்து அனைவருமே அந்த இடத்துல காவல் காத்ததுனால தானே விஜய் பத்திரமாக போய் வீடு போய் சேர்ந்தாரு. இல்லாட்டினா யாருக்குமே இந்த பொதுமக்களுக்கு தானே சேதாரம் வந்திருக்கிறது. தாவேக்காரன் ஒருத்தன் கூட சாகலி அந்த நெரிசல்ல. என்ன காரணம்? அப்போ முழுக்க முழுக்க காவல்துறையினுடைய பாதுகாப்பு தான் அதுக்கு காரணம். எனவே காவல்துறையின் மீது உள்நோக்கம் கற்பிப்பது, கொச்சைப்படுத்துவது இதெல்லாம் வந்து ரொம்ப தகாத செயல். அதே மாதிரி இப்ப பாத்தீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து அந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வேகமாக ஒரு நபர் கமிஷன் அமைச்சது எந்த வகையில நியாயம்? எதற்காக சிபிஐ விசாரணை வேண்டும்?
எங்களுக்கு உண்மை வெளிப்படணும் இல்ல சார். எங்களுக்கு மாநில அரசு மேல நம்பிக்கை இல்ல, எங்களுக்கு மாநில அரசு மேல நம்பிக்கை இல்ல, எனக்கு சிபிஐ கொடுங்க. அதாவது மாநில அரசு இருந்ததுனால தான் உடனடி உத்தரவு போட்டு இந்த அளவுக்கு வந்து துரித நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. மத்திய அரசாங்கம் வந்து யாரையும் வந்து மருத்துவமனையில் உடனடியாக அட்மிட் பண்ணி தீவிர சிகிச்சை பிரிவில் அட்மிட் பண்ணி தனியார் மருத்துவமனையில் சேர்ந்தால் கூட பரவாயில்லை, அவர்களுக்கான சிகிச்சை செலவையும் நான் ஏற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து யாரும் காப்பாற்ற முன் வரலை. பாதிப்பை ஏற்படுத்தியவன் சொல்லாமல் கொள்ளாமல் துண்டை காணா துணியை காணான்னு வேட்டியை போட்டு ஓடுனது மாதிரி வேக வேகமாக விரைந்து விமானத்தை பிடித்து பனையூருக்கு போய் பத்திரமா சேர்ந்துட்டு 4 மணி நேரம் கழித்து தான் ஒரு இரங்கல் அறிக்கையை கூட வெளியிடுவதற்கு அவருக்கு 4 மணி நேரம் இருக்கிறது. அந்த 4 மணி நேரத்தில் உடனடியாக வந்து அங்கு வந்து மருத்துவ பணியாளர்களை அனுப்பி உடனடியாக கலெக்டர் அனுப்பி எல்லா பணியாளர்களும் வந்து உடனடியாக வந்து செவிலியர்கள்லாம் வந்து ஆம்புலன்ஸ் வந்து உரிய மருத்துவ உதவிகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள் என்கிற போது யார் பொறுப்பற்ற தன்மையோடு நடந்து கொண்டார்கள், யார் பொறுப்பாக நடந்து கொண்டார்கள் என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யாருமே இல்லாத தன்னந்தனியான ஒரு இடத்துல ஒரு படுகொலை நடக்கிறது, ஒரு பாலியல் வன்புணர்வு நடக்கிறது, ஒரு கொடூரமான குற்றம் நிகழ்கிறது, ஏதாவது ஒரு பெரிய திருட்டு சம்பவம் நடக்கிறது, ஏதோ ஒரு வகையான சம்பவம் உறுதிப்படுத்த முடியாமல் பல மர்மங்கள் நிறைந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய குற்றங்களுக்கு தான் விசாரணை வளையங்களுக்குள்ள விசாரணை மையத்துக்கு வந்து அணுகுவாங்க. இது பல்லாயிரம் மக்கள் கூடியிருக்கிற இடத்துல 27,000 பேர் கூடியிருக்கிற இடத்துல நடந்த ஒரு சம்பவத்திற்கு என்ன சாட்சி வெட்டி கிடக்கிறது? எல்லாமே கண்ணு முன்னாடி தான் நடக்குது. எதுக்கு சிபிஐ விசாரணை கேட்குறீங்க? அப்போ சிபிஐ விசாரணை என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய விசாரணை அமைப்பு. அப்போ உங்களுடைய குற்றங்களை மறைப்பதற்கு மத்திய அரசினுடைய நான் சொல்லி முடிக்கிறேன், குறிக்கிறாதே, மத்திய அரசாங்கத்தினுடைய விசாரணை அமைப்பிற்குள்ளே போவதன் மூலமாக அவர்களோடு ரகசியமாக ஒரு டீலிங்கை ஏற்படுத்தி என்னை எப்படியாவது காப்பாற்றி விடுங்கள், உங்களுக்கு கூட்டணிக்கு வருகிறேன் அல்லது உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன் என்று சொல்வதற்கு மறைமுகமாக தூது விடுகிறார் விஜய். சார், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அருணா ஜெகதீசன் அமைச்சர் கமிஷன் என்னாச்சு இந்த ஸ்டெர்லைட் சம்பந்தமாக, அடுத்தது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா சம்பந்தமாக ஆறுமுகசாமி கமிஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட கமிஷன்கள் அமைச்சு எல்லாமே கேள்விக்குறியாவே தான் நிக்குது. திரும்ப இந்த ஒரு கமிஷன் அமைச்சு இதுவும் கேள்விக்குறியாவே நிக்கணுமா? சிபிஐக்கு மாத்துங்க. சிபிஐ விசாரணையில எல்லா பிரச்சனையும் தீர்க்கப்பட்டு விட்டதாக நீங்க நம்புகிறீர்கள்? உண்மை வெளிவரும். அதே உண்மை எல்லா பிரச்சனையும் வெளிவந்திருக்கிறதா? KN நேருனுடைய உடன் பிறந்த தம்பி கொலை உண்ட போது அதுக்கு சிபிஐ விசாரணை தான் கேட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த மரணத்தின் முடிச்சு அவிழ்க்கப்படவே இல்லை. யாரு செஞ்சாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் சிபிஐல கண்டுபிடிக்க முடியல. சிபிஐ விசாரித்து தோற்று போன எந்த புலனாய்வும் செய்ய முடியாமல் நிர்கதியாக நிற்கிற வழக்குகளின் எண்ணிக்கை தெரியுமா உங்களுக்கு? சிபிஐ விசாரிச்சுட்டாலே அது வந்து இந்த பிரச்சனை தீர்ந்துடும் என்று சொல்வது ஒரு மூட நம்பிக்கை. அது அப்படிலாம் கிடையாது. சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதற்கு பின்பும் கூட பல பிரச்சனைகள் தீர்க்கப்படவே இல்லாமல் பல பிரச்சனைகள் நீண்டு கொண்டே போகிறது. அதனால இதெல்லாம் ஒரு கற்பனாவாதம். அவங்களுடைய நோக்கம் என்ன? மாநில அரசினுடைய காவல்துறை விசாரித்தால், மாநில அரசு சார்ந்தவர்கள் விசாரித்தால் அது தனக்கு பாதிப்பு ஏற்படும். ஏன்னா புஷ்பா 2 என்கிற ஒரு திரைப்படத்திற்கு முன்னோட்ட காட்சியாக ப்ரிவியூ ஷோ நடக்கிற இடத்துல இருந்து அறிவிக்கப்படாமல் திடீரென்று அந்த தெருவில் இறங்கி ஒரு ரோட் ஷோ மாதிரி அல்லு அர்ஜுனா பண்ணினாரு. கூட்ட நெரிசலிலே அவரை பார்க்க வந்த ரசிகர்களுடைய தள்ளு முள்ளிலே ஒரு 38 வயது பெண் மூச்சு திணறி இறந்து போனார். ஒரே ஒரு மரணம் நிகழ்ந்தது. அதற்கே அந்த அரசாங்கம் அல்லு அர்ஜுனா மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தார்கள். இதுதான் வரலாறு. அதனால 39 மரணங்கள் அல்ல 40 மரணங்கள் நிகழ்ந்ததற்கு பின்பும் கூட இந்த நெரிசலை ஏற்படுத்தியது யார்? இந்த கூட்டத்திற்கு இப்படிப்பட்ட ஒழுங்கற்ற கூட்டத்தை, கூரை மீது ஏறுகிற கூட்டத்தை, கூரைகளை பித்து கொண்டு வருகிற கூட்டத்தை, மரக்கிளைகளை முறிக்கிற கூட்டத்தை, எந்த ஒழுக்கமும் இல்லாமல் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் தான் தோன்றித்தனமான கூட்டமாக, தற்கூரி கூட்டமாக இப்படி ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்யாமல், அமைப்பு ரீதியாக அணி திரட்டாமல், இப்படி ஒரு விபத்து ஏற்படுவதற்கு, ஒரு நெரிசல் ஏற்படுவதற்கு, இப்படிப்பட்ட மரணங்கள் நிகழ்வதற்கு காரணமானவர்கள் யாரோ அவர்கள் தங்கள் மீதான பழியை எப்படியாவது இந்த அரசாங்கத்தின் பழியாக மாற்றி விடுவதன் மூலமாக, காவல்துறையின் மீது இருக்கக்கூடிய ஒரு தீராத பழியாக மாற்றி விடுவதன் மூலமாக தப்பி விடலாம் என்று நினைக்கிறார்கள். இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்களா, ஆம்புலன்ஸோடைய வருகை, நெக்ஸ்ட் விஜய் மீது செருப்பு வீச்சு, கரண்ட் கட் ஆனது, இது எல்லாத்துக்குமே ஒன்னோடு ஒண்ணு வந்து தொடர்பு இருக்கிறது. உள்ள வந்து சதி நடந்திருக்கு. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியோட மீட்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆம்புலன்ஸ் உள்ள விட்டு அது ஒரு பிரச்சனையாவே மாறுச்சு. இதுக்கும் தேவையில்லாமல் வந்து ஆம்புலன்ஸ் உள்ள அந்த இடத்த வந்து ஒரு பரபரப்பு மிக்க காட்சியாக காட்டணும், ஆளும் தரப்பு வந்து ஒரு பரபரப்பு மிக்க காட்சியாக மாற்றணும், கலவரத்தை உண்டு பண்ண முயற்சிக்கிறாங்க திமுகன்னு தாவேகா தரப்புல இருந்து ஒரு குற்றம் சாட்டுறாங்கல்ல. இதுதான் வந்து அறிவு வளர்ச்சி அடையாதவர்கள் பற்றிய குற்றச்சாட்டு. மூளை வளர்ச்சி இல்லாதவர்களுக்கெல்லாம் நம்ம விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கிறது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஆம்புலன்ஸை வரவழைத்ததே தாவேகாரர்கள் தான்.
மூச்சு திணறி பல பேர் மயக்கம் அடைகிறார்கள். 4-5 மணி நேரமாக காத்து கிடக்கிறவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் வழங்கப்படவில்லை, உணவு வழங்கப்படவில்லை. அவர்கள் வெயிலிலே வாடி கிடக்கிறார்கள். கை குழந்தையோடு வந்தவர்கள், பெண்களாக வந்தவர்கள், சினிமா நடிகனை பார்க்க வேண்டும் என்று வந்தவர்கள், இவர்கள் மயங்கி கீழே விழுகிறார்கள் என்கிற போது அவர்களை ஏற்றி கொண்டு செல்வதற்காகத்தான் ஆம்புலன்ஸ் வந்தது. அதனால் தான் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுங்க பிரதர் என்று கூட விஜய் வந்து அந்த பேருந்துக்கு மேற்கூரையிலே நின்று கொண்டு சொன்னார். அது இன்றும் அந்த வீடியோ பதிவு இருக்கிறது. மறுபடியும் அகைன் அப்படின்னு ஒரு முறை சொல்றாரு, ஆம்புலன்ஸ் வருது அதுக்கு வழிவிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆம்புலன்ஸ் இவர்களுக்கு எதிராகத்தான் வருகிறது என்று சொல்வது முதல்ல தவறானது. ஆம்புலன்ஸ் வருவது வந்து ஒரு குற்றம்னு சொல்றக்கூடிய யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு அதிமுக கூட்டம் நடக்கிறது, ஆம்புலன்ஸ் வரக்கூடாதுன்னா யாராவது நெஞ்சு விழிச்சிச்சு திடீர்னு ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு, யாருக்காவது வந்து சுருண்டு விழுந்துட்டாங்க அப்படின்னா ஆம்புலன்ஸ் வரக்கூடாதுன்னா அவர் இறந்து போக வேண்டும் என்று அர்த்தம். அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க? மயக்கமடைந்து விழுந்தவர்களை காப்பாற்றக்கூடாது என்று நினைக்கிறார்களா? ஆம்புலன்ஸ் வரக்கூடாது என்று நினைப்பவர்களுடைய நோக்கம் என்ன? வேற மரக்கிளையை வந்து உடைத்து அங்கிருந்து கீழே விழுந்து பேனர் மேலே விழுந்து பேனர் வந்து மின்சார கம்பி மேலே விழுந்த பின்பு தானே மின்சாரத்தை துண்டித்திருக்கிறாங்க. ஏற்கனவே தாவேகா செயலாளர் ஒருத்தர் வந்து எங்களுடைய மின் இணைப்பை வந்து துண்டிக்கணும் எங்கள் கூட்டம் நடக்கிற போது என்று வந்து எழுதி கொடுத்ததுலாம் கடிதம்லாம் இருக்கிறது, மின்வாரியத்துக்கு கொடுத்த கடிதம்லாம் இருக்கிறது. அங்கு மின் இணைப்பெல்லாம் துண்டிக்கப்படவே இல்லை. இவர்களுடைய அத்துமீறல்கள், அடாவடித்தனங்கள், ஏறத்தாழ வந்து சினிமா தேட்டரில் படம் பார்க்கிற மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் மேற்கூரைகளில் மேலே ஏறுறது, மொட்டை மாடியில் ஏறுறது, வந்து மரத்து மேலே ஏறுறதுன்னு இவர்கள் அத்துமீறலிலே ஈடுபட்டு விட்டு இந்த தவறுகளை அரசாங்கத்தின் தவறாக தொடர்ச்சியான ஒரு கூட்டம் சார், ஒரு ரசிகர்கள் சார், மக்கள் வந்து ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏதோ ஒருத்தர் வந்திருக்கிறாரு, நமக்கு ஏதோ நல்லது செய்ய போறாரு, ஒரு மாற்றத்தை வந்து எதிர்பார்க்குற மக்கள் வந்து கூடுற கூட்டம் சார் இது. இது வந்து இந்த கூட்டத்தை வந்து ஒரு கொச்சைப்படுத்துவது, மக்களே கொச்சைப்படுத்துவது மாதிரி தெரியலையா உங்களுக்கு? மக்கள் உயிரோடு இருந்தாதான் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. மக்களை நெரிசலிலே சாகடித்து விட்டு அவர்களை பண்ணணும்னு நினைப்பாங்களா சார்? அப்ப அவர் விஜய் வந்து வேணும்னே பண்ணணும்னு நினைக்க மாட்டாரு. திமுக மட்டும் எல்லா நெரிசல்ல எல்லாரும் சாகணும் விரும்புமா? இது என்ன அபத்தமான பேச்சு? நடந்தது தாவேகா மாநாடு. இதற்கு முன்னாடி முப்பெரும் விழா என்று சொல்லி கரூரில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான விழா நடந்தது. லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடினார்கள், அமைதியான முறையில் கலைந்து போனார்கள், அமைதியான முறையில் கூடினார்கள், அமைதியான முறையில் கலைந்து போனார்கள். ஏன் ஒரு வாரத்துக்கு முன்பு கூட இதே கரூரில் இவர் கூடிய இடத்துல, இவர் பேசிய அதே இடத்துல தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பயணம் தமிழகத்தை காப்போம் என்று சொல்லி அதே மாதிரி ஊர்தி பயணத்தில் அவர் வந்தாரு. 2 கோடி வாக்காளர்களை வைத்திருக்கக்கூடிய திமுக அதிமுக என்கிற கட்சியை விடவும் எண்ணிக்கை அடிப்படையில் விஜய் கட்சி மிகச்சிறிய கட்சி. முதல்ல அந்த அடிப்படை அறிவை புரியாமல் பல பேர் முட்டாள்தனமாக கேள்வி கேட்கிறார். ஒரு மைதானத்திற்குள்ள நீங்கள் ஆயிரக்கணக்கான பேரை ஒரு தெருவுக்குள்ள நிறைத்து விடுவதனாலேயே தமிழ்நாட்டில் பெரிய கட்சி தாவேகா தான் என்று சொல்வது ஒரு மூட நம்பிக்கை. ஒரு தெரு முழுக்க உங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்களை பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிறவன், நாமக்கல்ல இருந்து வர்றவன், இந்த பக்கம் கரூர்ல இருந்து வர்றவன், வேற திருச்சி மாவட்டத்திலிருந்து வர்றவன், அருகில் இருக்கக்கூடிய சில மாவட்டங்களிலே இருந்து வரக்கூடிய மக்கள், உள்ளூர் மக்கள், வேடிக்கை பார்க்கிற மக்கள் எல்லாவற்றையும் ஒரே ஒரு தெருவிலை நிறைத்து விடுவதனாலேயே அவர் சிஎம் ஆயிடுவார்னு சொல்றது இருக்குல்ல, ரொம்ப அபத்தமானது. அது என்ன சொல்றேன், வருவதற்கு அவருக்கு 4-5 மணி நேரம் ஆகிவிட்டது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். திரும்பி போவதற்கு எப்படி அவரால் வந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் எப்படி அவர் வந்து விமான நிலையத்தை ரீச் பண்றாரு? அப்போ ப்ரோக்ராமை நீங்கள் முன்கூட்டியே என்ன செய்றீங்க? அவர் இதோ வருகிறார், அதோ வருகிறார், இங்கே தான் வரப்போறாரு, விஜய் வரப்போறாரு அப்படின்னு நீங்கள் மைக் செட்டு வச்சு பில்டப் சாங்ஸ்லாம் நீங்கள் ஒளிபரப்பி மக்களை உசுப்பேற்றி இதோ வருகிறார் விஜய்னு சொல்லி பில்டப் கொடுத்து நீங்கள் செயற்கையாக அந்த இடத்துல மக்களை நீங்கள் வந்து கூட்டுகிறீர்கள். அப்போ இதுதான் அடிப்படையான நோக்கம். நீங்கள் இந்த இடத்துல வர்றது அப்படிங்கிறத அவர் இந்த விமான நிலையத்தில் இத்தனை மணிக்கு வர்றாரு, இந்த வழியாக தான் வர்றாரு, இந்த ஊர் வழியாக தான் வர்றாரு என்கிற ப்ரோக்ராமை நீங்கள் சொல்லாமல் இருந்தால் விஜய் யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்களே. அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஃபாலோ பண்ணணும் அவரோட ரசிகர்கள். ஒரு சினிமா நடிகங்க விஜய் வந்து ஒரு சினிமா நடிகன், தேவகுமாரன் கிடையாது, கடவுள் கிடையாது, நம்மை மாதிரி ஒரு சராசரி மனுஷன். என்ன நீங்க வந்து ஒரு ஆகாயத்திலிருந்து பூமிக்கு வந்து இறங்குறாரா? ஏதோ ஒரு முட்டாள் கூட்டம், ரசிகர் கூட்டம், முன்பின் அறியாத கூட்டம் கூட தான். நயன்தாரா நகை கடை திறப்பு விழாக்கு போனதுக்கு சேலத்துல திடீர்னு கூடின கூட்டம் 60,000 பேர் கூடியிருக்கான். ஏன் இதே ஜல்லிக்கட்டு போராட்டத்துல 10 லட்சம் பேர் கூடினா மெரினா பீச்ல? அதையெல்லாம் வைத்துக் கொண்டுலாம் நீங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தியவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டின் மாபெரும் தலைவர்களாக மாறிட்டாங்களா? இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள்லாம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்களா? நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிட்டாங்களா? மந்திரி ஆயிட்டாங்களா? முதலமைச்சர் ஆயிட்டாங்களா? கூட்டம் கூடுவது என்பது எல்லாருக்குமே கொடுக்கறது. பல்லாவரம் சந்தைக்கு போனீங்கன்னா பழைய செருப்புல இருந்து புதுசா வந்த ரேடியோல இருந்து எல்லாத்தையுமே வித்துக்கிட்டு இருக்காங்க. கூட்டமாக தான் நிற்கிறாங்க. சந்தை கடையில கூட்டமா இருக்கு, ஜவுளி கடையில கூட்டமா இருக்கு, நகை கடையில கூட்டமா இருக்கு, இனிப்பு கடையில கூட்டமா இருக்கு. கூட்டம் இல்லாத இடம் எங்க இருக்கு உலகத்துல? இது என்ன ஒரு அதிசயமா சொல்றது? என்னது எங்க பார்த்தாலும் கூட்டம் வருதுன்னா என்ன அர்த்தம்? கூட்டத்தை நீங்கள் ஏற்பாடு செய்கிறீர்கள்.
இந்த இடத்துக்கு வருகிறார் என்பதை டிவி தொலைக்காட்சியில லைவ் போடுவதன் மூலமாக நேரலையின் வழியாக ஆட்களை நீங்க அணிதிரட்டுறீங்க. அணிதிரட்டிட்டு நீங்க ஒரு இடத்துல ஒரு தெருவுக்குள்ள போட்டு குமிச்சு வச்சுவிட்டு மூச்சு விட முடியாத அளவுக்கு நெரிசல்ல அவனை சாகடிச்சு விட்டு எங்க தலைவருக்கு வந்து எவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கு தெரியுமா, நாங்க எவ்வளவு பெரிய மாஸ் தெரியுமா, அயோக்கியத்தனத்தை முதல்ல நிறுத்தணும். இந்த ஒரு கேள்வி வந்து தாவேக்கா ஆதரவாளர்கிட்ட வந்து கேட்டிருந்தேன், இவ்வளவு கூட்டம் கூடுதே சார் எங்க இருந்து வருது அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னது, நாங்க ஒன்னும் 200 ரூபாய் கொடுத்து பிரியாணிக்கும் 300 ரூபாய் கொடுத்திருக்காங்க. கூட்டம் 200 ரூபாய் கொடுத்தது தவிர மக்களா தானா விரும்பி வர்றாங்க. எங்களுக்கு திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம், எனக்கு புது கட்சி வேணும்னு நினைச்சு மக்கள் தேடி வர்ற கூட்டம் இது, அதை நீங்க கொச்சப்படுத்தாதீங்க அப்படின்னு கேட்டாங்க இல்லையா. இப்ப சீமான் அவர்கள் பேசுகிற மேடைகள்ல வந்து பெரிய அளவுல மக்கள் பார்ப்பதற்கு கூட்டம் வர்றாங்க. சீமானுக்கு கூட்டம் வருகிறது. டிடிவி தினகரன் முதல் முறையாக மிகப்பெரிய அளவுல மாநில அளவுல பெரிய மாநாடு போட்டாரு, அவருக்கு கூட்டம் வருகிறது. கூட்டம் வராத தலைவர் என்று யாராவது இருக்கிறார்களா? மதச்சார்பின்மை மாநாடு நடத்தினார் விசிகாவின் தலைவர் திருமாவளவன், லட்சக்கணக்கான பேர் திரண்டாங்க, திருச்சி திணறியது என்றதெல்லாம் செய்தித்தாள்கள்லாம் எழுதுனாங்க. மதுரையிலே வந்து சிபிஎம் உடைய மாநாடு, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாடு நடந்த போது மதுரை முழுக்க சிவப்பாகி விட்டது, செங்கொடிகள் எங்கு பார்த்தாலும் பறக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதையெல்லாம் தொலைக்காட்சி யாருமே ஒளிபரப்பல. நேரலையில் தலைவர்கள் பேச்சை மட்டும்தான், அதனுடைய சுருக்கத்தை மட்டும்தான் ஒளிபரப்பினார்கள். விஜய்க்கு தான் அவர் வீட்டை விட்டு கிளம்பி விட்டார், கார் கிளம்பி விட்டது, இதோ வருகிறார் அதோ வருகிறார் என்றெல்லாம் நேரலையிலே பில்டப் பண்ணி 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 இந்த பைத்தியக்கார கூட்டத்தை, இந்த கிறுக்கு பிடிச்ச கூட்டத்தை மேலும் பைத்தியமாக்குறதுக்கான வேலை திட்டங்களை எல்லா தொலைக்காட்சிகளும் ஏறத்தாழ நேரலையின் வழியாக பில்டப் ஏற்றிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ இந்த 40 பேர் மரணத்தினுடைய குற்றச்சம்பவத்திலே தொலைக்காட்சிகளுக்கு ஒரு பங்கு இருக்கிறது, நிர்வாகிகளுக்கும் பங்கு இருக்கிறது. சரி, நான் என்ன கேட்குறேன், ஏதோ ஒன்று நடந்து போச்சு, ஒரு விபரீதம் நடந்துருச்சு, அவர்களை காப்பாற்றுகிற முயற்சியில தாவேகா தொண்டர்கள் ஈடுபட்டார்களா? தாவேகா நிர்வாகிகள் யாராவது மருத்துவமனைக்கு போனார்களா? அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தாங்களா? அரசு மருத்துவமனையில் டாக்டர் கிடையாது என்று மேடையிலே பேச தெரிந்த விஜய்க்கு அரசு மருத்துவமனைக்கு சென்று தன்னால் பாதிக்கப்பட்டவர்களை போய் பார்த்தாரா? இன்னும் வந்து சென்சேஷன் ஆகும், இன்னும் கூட்டம் அதிகமாகும். அங்க வந்து தேவையில்லாத சாவு வீட்டுல எல்லாம் வந்து விஜய பாப்பாங்கன்னு சொல்றதெல்லாம் அபத்தமானதுங்க. ஒருத்தர் பிள்ளைய பறி கொடுத்துட்டு பொண்டாட்டியை பறி கொடுத்துட்டு பணத்தை கட்டி அழுதுகிட்டு இருக்கிற போது விஜய் வந்துட்டாருன்னு சொல்லி எல்லாருமே பணத்தை விட்டுட்டு அங்கே போயிடுவாங்கிறதெல்லாம் அபத்தமானது. முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, அவர் வந்து சினிமா ஷூட்டிங் நடக்கும் போதெல்லாம் அவர் எத்தனையோ மக்கள் வேடிக்கை பார்த்துருப்பான். வேடிக்கை பார்ப்பவர்கள் விலகி போயிடுவார்கள். ஒரு பிரச்சனை என்று வருகிற போது குண்டு போட்ட இடம் மாதிரி எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. அந்த ஊரில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர் தான் அரசு மருத்துவமனையில் போய் அட்மிட் பண்ணவங்களுக்கெல்லாம் அவர் சிகிச்சை தீவிரமாக பாருங்கன்னு சொல்லி முதலமைச்சருக்கு தகவல் அனுப்பி நேரலைகளில் செய்தி வந்ததற்கு பின்பு பல்வேறு மாவட்டங்களிலே இருக்கிற சிறப்பு கேள்வியா வந்துச்சு, செந்தில் பாலாஜி எப்படி அவ்வளவு வேகமாக அங்கே போய் நின்றார்? ஏன்னா அவர் வீடே, செந்தில் பாலாஜியினுடைய வீடே அந்த அரசு மருத்துவமனைக்கு அருகிலே தான் இருக்கிறது. உள்ளூர்காரர்களுக்கு தெரியும், அடிப்படை அறிவில்லாத முட்டாள்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். செந்தில் பாலாஜி அந்த ஊருக்காரர் கரூர்காரர், அவர் எப்படி வந்தாருன்னு எந்த முட்டாலும் கேட்க முடியாது. ஏன்னா அவர் வீடே ஜிஹெச்ல இருந்து 2 வீடு தள்ளி தான் அவருக்கு வீடே, பக்கத்துல தான் இருக்காரு. 50 அடி 100 அடி தூரத்துக்குள்ளதான் அவர் வீடே இருக்கிறது. அதனால அவர் உடனடியாக வருகிறாரு. அவர் காப்பாற்ற வந்த ஆபத் பாண்டவனாக காப்பாற்ற வந்த செந்தில் பாலாஜி மீது இவன் குறை சொல்றான்னா இவ்வளவு அயோக்கிய பையன். இந்த ஆதவ அர்ஜுனா என்ற ஒரு அயோக்கியன் லாட்டரி சீட்டு திருட்டு சீட்டு வித்து கோடிக்கணக்கிலே பணங்களை கொள்ளையடிக்க கூட ஒரு குடும்பத்தினுடைய கூட்டத்திலே இருந்து வந்த ஆதவ அர்ஜுனா என்கிற அயோக்கியன் வந்து நான் வந்து கரூருக்கு வந்து பாதிக்கப்பட்டவர்களை பார்ப்பதற்கு எனக்கு காவல் நிலையத்தில் எனக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று மனு கொடுத்துருக்கான். இவெல்லாம் ஒரு தலைவனா? உன் கட்சிக்காரனை 4 பேர் கூட்டு போனா போய் பார்க்க போறேன், மருத்துவமனையில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறேன், உன்னை எழுந்து வந்து சட்டா பட்டார்னு அடிப்பானா? ஏண்டா வந்து நெரிசலை ஏற்படுத்தினேன்னு உன்னை அடிக்க போறானா? எப்படிப்பட்ட தரங்கெட்ட முட்டாள்களின் கூட்டமா இருக்கான் பாருங்க. இவங்கெல்லாம் இந்த நாட்டை காப்பாற்ற, உன்னை நம்பி உன்னை பார்க்க வேடிக்கை பார்க்க வந்தவனை உன்னால் காப்பாற்ற முடியவில்லை. குழந்தைகள் நெரிசல்ல சாகுது, பெண்கள் சாகுறாங்க. உன்னை நம்பி வந்தவர்களை உயிர் பலி ஆக்கிய அயோக்கிய கூட்டம் நீ கட்சியை காப்பாத்திருவியா? அந்த நாட்டை காப்பாத்திருவியா? அந்த சம்பவம் நடந்தவனே சொல்லாம கொள்ளாம உடனே அவசரமாக வந்து விமான நிலையத்துக்கு போன, சரி தப்பிச்சு போனேன்ல. செய்தியாளர்கள் கேட்கிறான், ஐயா 30க்கும் மேற்பட்ட மரணங்கள் ஆகிவிட்டதுன்னு விமான நிலையத்தில் செய்தியாளர் கேட்கிற போது காது கேட்காத மாதிரியே விஜய் போறாப்லையே. இவ்வளவு கல்லஞ்சக்காரனை உலகத்தில் எவனாவது பார்த்தது உண்டா? நீ எல்லாம் தலைவனா? நான் வருத்தப்படுகிறேன், இப்படி நடந்திருக்க கூடாது என்று நீ சொல்வதற்கு, ஒரு இரங்கல் சொல்வதற்கு கூட உனக்கு சொந்த புத்தி இல்லையா? எழுதி கொடுக்கணுமா A4 சீட்ல ஒருத்தன்? சுய புத்தி இல்லாதவனா நீனு? சொந்த புத்தியும் இல்ல சொல் புத்தியும் இல்லைன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி புத்தி சுவாதீனம் இல்லாதவனா நீயே? எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருந்தாங்க. நான் கேட்கிறேன், நீ எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருந்தா உன் முகம் பார்ப்பதற்காக முண்டி அடித்து மூச்சு திணறி செத்து 40 பிணங்கள் விழுந்து கிடக்கிற இடத்துல மனசாட்சி இல்லாம நீ எப்படா நீ வந்து போவ? நீயே நான் கேட்கிறேன், நீ தலைவனா? நீயே தற்கூரி கூட்டத்தை வளர்த்து வைத்திருக்கிற, தருதலை கூட்டங்களை வளர்த்து வைத்திருக்கிற,
கூரை மேல ஏறுறான், கூரையை உடைக்கிறான், மரத்தை உடைக்கிறான், மேலே ஏறி குதிக்கிறான். இப்படிப்பட்ட தற்கொலை கூட்டத்தை உருவாக்கி வைத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் நான் தான் மாற்றத்தை ஏற்படுத்த போறேங்கிற உன்னால கூட்டமே நடத்த முடியல, நீ எப்படி கட்சி நடத்துவ? உன்னால கட்சியே நடத்த முடியல, நீ எப்படி ஆட்சி நடத்துவ? இந்த நாட்டுக்கு இதை விட கேவலம் என்னங்க இருக்கு? ஒரு சினிமா நடிகனை பார்ப்பதற்காக, ஒரு வேடிக்கை, ஒரு கோமாளியை பார்ப்பதற்காக, கூத்தாடியை பார்ப்பதற்காக, ஒரு தனி மனித ஒழுக்கம் இல்லாத ஒருவனை பார்ப்பதற்காக, பகல்லாம் மது போதையில திளைக்கக்கூடிய ஒருவனை பார்ப்பதற்காக, ஒரு தனி மனித ஒழுக்கம் இல்லாதவனை பார்ப்பதற்காக இவ்வளவு பேர் 40 பேர் உயிரை விட்டுருக்கான். இதை விட இந்த நாட்டில் ஒரு தலைகுனிவு என்ன இருக்குங்க? இதற்காக இந்த நாட்டிலே தலைவர்கள் போராடினார்கள். ஒரு நிமிஷம் சார், அதே மாதிரி அவர் கேட்ட இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, எனக்கு வந்துட்டு இடம் வந்து அலாட் பண்றது வந்து சரி கிடையாது, நாங்க கேட்ட இடம் வேற, கொடுத்த இடம் வேற, எங்களுக்கு குறுகலான ஒரு இடத்த வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்றாரு. ஏன் கொஞ்சம் அகலமான ஒரு இடம் அவங்க கேட்ட இடத்தை கொடுத்துருக்கலாமே? கரூரிலே இருக்கக்கூடிய இடத்திலேயே 4 வழிச்சாலைக்கு நிகரான ஒரு இடத்திலே தான் அவருக்கு கொடுத்தார்கள். அவர்கள் கேட்ட இடம் உழவர் சந்தை. உழவர் சந்தையிலே அனுமதி கொடுத்திருந்தால் பக்கத்திலே வந்து அமராவதியினுடைய ஆற்றினுடைய பாலம் இருக்கிறது, பாலத்து மேல ஏறி எல்லாரும் கீழே விழுந்து செத்திருப்பாங்க என்று சொல்லிதான் இவ்வளவு அகலமான இடத்தை அவர்களுக்கு தந்தார்கள். 10,000 பேர் கூடுவார்கள் என்று சொன்ன காரணத்தினாலே தான் வந்து காவல்துறை அந்த இடத்திற்கே அனுமதி தந்தது. ஆனால் அவர்கள் 10,000 பேர் கூடாமல் 27,000 பேர் கூடியிருக்கிறார்கள். பல மணி நேரம் காக்க வைத்திருக்கிறார். உரிய நேரத்துக்கு அவர் வந்திருந்தாலே இந்த மரணம் நிகழ்ந்திருக்காது என்று அந்த ஊர்க்காரர்கள் சொல்லுகிறார்கள். எனவே ஒரு செயற்கையாக ஒரு கூட்டத்தை கூட்டி, வெறி பிடித்த கூட்டத்தை, நான் கேட்கறது என்னன்னா, சாதாரண தெருநாய்களுக்கும் வெறிநாய்களுக்கும் வேறுபாடு இருக்கிறது. வெறிநாய் நம்மை கடிச்சு பிடிக்கிறோம், தெருநாய்கள் வந்து பரவாயில்ல. இது வெறிநாய் கூட்டமாக வளர்த்திருக்கா. ரசிகர்கள் அல்ல அவர்கள். ஒரு வெறிநாய் கூட்டம் மாதிரி நடந்து 40 உயிர்கள் பலியிடுவதற்கு காரணமான ஒழுங்கீனமான இந்த கூட்டம் வந்து இந்த நாட்டிலே அரசியல் செய்யலாமா? நான் கேட்கிறேன், அரசியல் உனக்கு தகுதி இருக்கிறதா? இதை விட பல லட்சக்கணக்கான பேரை திரட்டிய எத்தனையோ மாநாடுகளை நான் பார்த்திருக்கேன். இந்த நாட்டில் எம்ஜிஆரை விட ஒரு வசீகரமான தலைவன் உண்டா? ஜெயலலிதாவுக்கு கூடாத கூட்டமா? ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரை என்று போனாரே, அவருக்கு கூடாத கூட்டமா? எத்தனையோ தலைவர்கள் இந்த நாட்டிலே வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாடுகள் எடுத்து, கலைஞர் அவர்கள் பேசினாலே எதிர்கட்சிக்காரன் கூட வந்து கேட்பான். அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் வரும். நான் என்னுடைய பள்ளி பருவத்திலே, கல்லூரி பருவத்திலே கலைஞரினுடைய பேச்சுக்களை வந்து நான் தொலை தூரங்கள்ல இருந்து கேட்டிருக்கேன். மைல் கணக்கான கூட்டங்கள் வரும். எல்லா தலைவர்களுமே கூட்டம் கூடுவதனாலே தான் அவர்கள் தலைவர்கள். அது ஒன்றை மட்டுமே தகுதி என்று வைத்துக்கொண்டு ஒரு சினிமா நடிகனை பார்ப்பதற்காக வருகிற கூட்டத்தை வந்து முறைப்படுத்த தெரியாமல், நெறிப்படுத்த தெரியாமல், அவர்களை எல்லாம் உயிர் பலிக்கு ஆளாக்கின குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அந்த குற்றத்தை, அந்த பழியை வந்து எப்படியாவது வந்து ஆளுகிற அரசாங்கத்தின் மீது போட்டு அரசியல் செய்து எப்படியாவது அதிகாரத்துக்கு வந்து விட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அயோக்கியத்தனம் இருக்கிற பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். இது கரூர்ல வச்சு நடந்ததுனால திமுகவுக்கும் இதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குதோ? அப்ப கரூரை தேர்வு செய்தது யார்? திமுகவா? தாவேகாவினுடைய ஊர்தி பயணத்திற்கு விஜய் வந்து கரூருக்கு போக வேண்டும் என்று தீர்மானித்தது யாரு? தமிழக வெற்றி கழகத்துல தீர்மானித்தார்களா, இல்ல திமுகவினுடைய அறிவாலயத்துல தீர்மானித்தார்களா? யார் தீர்மானிச்சா? இது என்ன பேச்சு? இது கரூர்ல 30 விழா நடந்துச்சு, அதுக்கு போட்டிக்கு நம்ம கூட்டத்தை காட்டணும், மாச காட்டணுங்கிறதுக்காக வேணும்னே நீ வந்து அந்த ஊரை செலக்ட் பண்ணிட்டு நீ சேலத்துக்கு போக வேண்டிய ஆளு வேணும்னே அந்த தேதியை மாற்றி அமைத்து அந்த இடத்திற்கு வந்துட்டு வேண்டுமென்றே 5 மணி நேரம் தாமதமாக வருவதன் மூலமாக பெருங்கூட்டத்தை கூட்டி செந்தில் பாலாஜியை நிலைகுலைய வைக்க வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு நீ வேண்டுமென்றே தான் லேட்டா வந்த என்பதுதான் குற்றச்சாட்டு. அதனாலதான் இவ்வளவு நெரிசல் ஏற்பட்டது. நீ செந்தில் பாலாஜியை பழிவாங்குவதாக நினைத்துக் கொண்டு உன்னை பார்க்க வந்தவர்களை 40 பேரை வந்து கொலையாக்கி விட்டாய், உயிர் பலி ஆக்கி விட்டாய். நீ பழி வாங்கியது செந்தில் பாலாஜி அல்ல, நீ பழி வாங்கியது உன்னை பார்க்க வந்தவர்களை, உன்னை நேசித்தவர்களை, உன்னை நம்பியவர்களை, உன் ரசிகர்களை நீ கொலை செய்து விட்டாய். எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி.